ஹலோ கைஸ், வெல்கம் டு லேர்ன் எஸ். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? எல்லாம் ஆர்பிஐ சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இதுக்கப்புறமும் ஸ்டார்ட் பண்ணலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆல்ரெடி வந்து 70-80% நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுருந்துருக்கணும் நேரம் ப்ரிப்பரேஷனை. சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். இன்னைக்கு வந்து வீடியோ எதை பற்றினா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க, மார்க் போட்டு ஸ்கோர் வரல அப்படின்னு நிறையா பேர் சொல்கிறீங்க. மார்க்கில் வந்து ஸ்கோர் முக்கியமா, அவசியமா? மார்க் டெஸ்ட் வந்து எதுக்காக போடணும்? மார்க் டெஸ்ட் போடுறப்ப வேற என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்றது எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே கேதர் பண்ணி உள்ள அப்படியே மண்டைக்குள்ளே இறக்குங்க. இந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் வரும் எக்ஸாம் அப்போலாம். ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுவான், புக்கெல்லாம் நோட்டு புக்கை வந்து ஒவ்வொரு பேஜாக ஓப்பன் பண்ணுவான். ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், அப்படியே கையால் அள்ளி மண்டைக்குள்ளே போட்டுக்குவான். அந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ வந்து அப்படியே மண்டைக்குள்ளே அனுப்பிடுங்க. இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் மார்க் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. என் மார்க்கில் வந்து எனக்கு வந்து ஒரு 60-70 தான் ஸ்கோர் வருது, என்ன பண்ணுறது? இல்லை வந்து இதை விடவும் கம்மியாகுது. நிறையா பேர் சொல்லியிருந்தீங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மெம்பர்ஸ் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் கன்ஃபார்மாக தெரியலை. மேபி இதை விட அதிகமாக இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாகவும் இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காமனான கேட்டது, நிறையா பேர் கேட்டது இந்த ஒரு டவுட் தான், 60-70 தான் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, மார்க் எதுக்கு போடணும் அப்படின்ற ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து இதுக்கான ஒரு பெரிய இந்த கேள்வி வந்து அதனால தான் உங்களுக்கு வருது. ஏன் மார்க் போடணும் நம்ம? ஒய்? எதுக்கு மார்க்? ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு? சம்மு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணவா அப்படின்னா கிடையாது. எதுக்கு அப்படின்னா, இப்போ சம்மு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு வைங்களேன், நான் பிடிஎஃப்ல பண்ணலாம். இல்லைன்னா யூடியூப்ல வந்து 10,000 5,000ன்னு சம்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. சில சேனல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் மேரத்தான், 15 மணி நேரம், 36 ஹவர்ஸ் மேரத்தான் இதெல்லாம் போகும். இதெல்லாம் கூட இருக்கு. இதுல கிடைக்காத சம்மா இந்த 100 கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது? நோ. ஸோ வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு கிடையாது. ஐ மீன் பிராக்டிஸ் பண்றதுக்கு தான், பட் சம்ஸ் பிராக்டிஸ் பண்ண கிடையாது. சம்ஸ்க்காக கிடையாது. வேற என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து படிச்சதை செக் பண்ணி பார்க்கவா? அதுவும் கிடையாது. செக் பண்றதுக்காகவும் பிடிஎஃப்லயே சால்வ் பண்ணலாம், யூடியூப்லயே சால்வ் பண்ணலாம். யூடியூப்ல இருக்கும், லைவ் கூட வராங்க அப்பப்போ. அப்பப்போ இல்லை, டெய்லி எல்லா சேனல்லையும் லைவ் வருது. நம்ம சேனல்ல சில சின்ன சேனல்ல தான் வர மாட்டேங்குது. மற்றபடி பெரிய பெரிய சேனல் எல்லாத்துலேயுமே லைவ் வருது. இதுலயே ப்ராக்டிஸ் பண்ணலாமே. நான் எதுக்காக மார்க் போடணும் அப்படின்னா, என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாம் சினாரியோவை ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? எதுக்காக இத பண்ணணும் அப்புட்ன்னா, இப்ப நம்ம அதான் மார்க் டெஸ்ட் போடுறதுக்கான முக்கியமான ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் அதுல வந்து. லைக் நீங்க வந்து எக்ஸாம் ஹால்ல இப்ப புதுசா போய் உட்காருவீங்க. சில பேர் சீரியஸாவே வந்து நான் வந்து லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அந்த மென்டார் வந்து என்ன சொல்றாரு, கமெண்ட் அப்படியே வாசிக்கிறாரு. லைவ்ல வர கமெண்ட் வாசிக்கிறாரு. அதுல வந்து ஒருத்தவங்க கேட்கறாங்க, சார் பேங்க் எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸ் நான் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண போறேன். இத வந்து நான் பென் பேப்பர் டெஸ்ட்டா இல்ல கம்ப்யூட்டர் டெஸ்ட்டா அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மென்டாரோட நிலைமைய யோசிச்சு பாருங்களேன் அந்த டைம்ல. அவரு வந்து 10+ இயர்ஸா எடுத்துக்கிட்டு இருக்க ஆளா இருப்பாரு. மேபி அவரு பிரிப்பரேஷன் பண்ணிட்டு அது கிடைக்கலன்னு கூட அவர் வந்து டீச்சிங் வந்திருக்கலாம். பட் அவரோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு கொஸ்டின் ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்னா, அவர் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண முடியும்? அதுவும் வந்து எப்ப அப்படின்னா, லைக் லாஸ்ட்டா அந்த 7 டேஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி போடுறப்பயா? இல்ல லாஸ்ட் டே அந்த திங்ஸ் என்னென்ன வேணும்னு எடுத்துட்டு போகணுன்றதுக்கு சொல்றப்பயான்னு எனக்கு கரெக்ட்டா தெரியல. பட் இந்த மாதிரி ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அப்பதான் வந்து அவங்க கேட்கறாங்க. அதுக்கு வந்து இவரு பதில் சொல்றாரு. இப்படி இருந்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி பதில் சொல்றாரு. நம்மளும் அதான். நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட்டு. இந்த லைக் அந்த நமக்கு வந்து இப்போ நம்மளோட எக்ஸாமோட வந்து டப்பா, ஐ மீன் டெஸ்க்டாப்பை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சைடு வந்து 1 2 3 4ன்னு அப்படியே நம்பர்ஸா இருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த இடத்துல. இல்லைன்னா இந்த இடத்துல டைம் ஓடிக்கிட்டு இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். இத வந்து சில சில இடத்துல எப்படி இருக்கும்னா, கொஸ்டின் இங்க இருக்கும். ஆப்ஷன்ஸ் வந்து இங்க இருக்கும் ஃபுல்லா. 4 ஆப்ஷன் 1, 2, 3, 4ன்னு ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. இல்ல பசிலா இருந்துச்சுன்னா, பசிலோட சால்வ் பண்ற பசில் இங்க இருக்கும். இங்க வந்து கொஸ்டின்ஸ் குடுத்திருப்பாங்க. இங்க ஆப்ஷன் இருக்கும்.
1, 2, 3, 4ன்னு ஆப்ஷன் இருக்கும். சரியா? இப்படி இருக்கப்ப, நம்ம வந்து இத்தன நாளா பென் பேப்பர் வச்சே பிராக்டிஸ் பண்ணிட்டு, இத போய் திடீர்னு பார்த்தோம்னா கஷ்டமா இருக்கும். இன்னொன்னு ஒண்ணு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ரீசனிங்க்கு உங்களுக்கு சொல்றப்ப சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும். இத வந்து மூவ் பண்ணி பார்த்து தான் ஆல்ஃபா நியூமெரிக்லாம் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எதுக்காக இதெல்லாம் வந்து நான் இப்பவே பண்ணி பார்க்க சொல்றேன் அப்புட்ன்னா, அப்பதான் வந்து எக்ஸாம்ல போறப்ப என்ன பண்ணுவீங்க, அங்கிட்டு கடைசியில ஒரு 2, 3 இருக்குன்றது, நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரிலிம்ஸ் போனப்ப எனக்கு யாருமே சொல்லல. நான் வந்து அன்னைக்கு புதுசா போய் உட்காந்து மவுஸ பிடிச்சு தேய்ச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்லயாச்சும் பரவால்ல, லேப்டாப்ல போடுவோம். இல்ல மவுஸாவே இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான மவுஸா இருக்கும். பட் நம்ம அங்க எக்ஸாம் சென்டர்ல போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த மவுஸ் வந்து இது மவுஸா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு தான் ரொம்ப ஹை குவாலிட்டில மவுஸஸ் வச்சிருப்பாங்க. அதனால அந்த மவுஸுக்கு நீங்க அடாப்ட் ஆகணும். இந்த மாரி லைக் அந்த சென்டர்ல நீங்க உங்க சைட்ல இருந்து பண்ண முடியாத அளவுக்கு சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். ஒரு சென்டர் இல்லாட்டி எல்லா சென்டர்லயுமே மேக்ஸிமம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். உங்க பின்னாடி ஒருத்தவங்க நின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு சிஸ்டம் ஒர்க் ஆகாம இருக்கும். அவரு கூப்பிட்டு கத்திக்கிட்டே இருப்பாரு. வாங்க, இங்க வாங்க, அங்க வாங்கன்னு இன்விஜிலேட்டர போட்டு கத்திக்கிட்டு இருப்பாரு. என்ன வேணாலும் நடக்கலாம். நமக்கு வந்து அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளால டேக்கிள் பண்ணிக்க முடியும். நம்மளே வந்து ஒரு பிரச்சனைய கிரியேட் பண்ணிட்டு போய் உட்காரக்கூடாது. நமக்கே வந்து கான்ஃபிடன்ஸ் அப்டின்னா அந்த சிஸ்டம் பார்த்து நமக்கே பயமாயிருச்சுன்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணும்? அடிஷனல் பயமாகும். நமக்கு இத்துணூண்டு பயம் தான் இருக்கும். அப்படியே பெருசாகி, பெருசாகி, பெருசாகி அப்படியே வந்து நம்மளைய ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆக்கி விட்டுரும். சரியா? அதனால டெய்லி வந்து மார்க் போடுங்க. எதுக்காக மார்க் போடணும்? நீங்க வந்து அந்த மார்க் வரமாட்டேங்குது அப்படின்ற ரீசனுக்கு இல்லாம, ஜஸ்ட் கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் பண்ண நான் வந்து அந்த வெப்சைட்ட யூஸ் பண்ணி பழகணும். அந்த லைக் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து எனக்கு பழக்கமா இருக்கணும். நான் டெய்லி Instagram பார்க்காத மாரி, டெய்லி WhatsApp பார்க்காத மாரி, டெய்லி YouTubeல வீடியோ பார்க்காத மாரி எனக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வந்து ஈஸியா பழகி இருக்கணும். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இது பில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க வரணும்னா, நீங்க வந்து மார்க்ஸுக்கு வரணும். இப்பயுமே வந்து மார்க்குக்கு வந்துட்டீங்களா, மார்க்க விட பெர்சன்டைல்னு ஒண்ணு இருக்கும். அப்புட்ன்னா மத்தவங்க எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இப்ப வந்து நம்ம பெர்சன்டேஜ்ல என்ன பார்த்தோம், இப்ப நான் வந்து 95 மார்க் வாங்குறேன். டோட்டல் 100ன்னா நான் வந்து 95% இப்படி சொல்லுவோமா? பட் பெர்சன்டைல் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்ப ஃபர்ஸ்ட் டோட்டல் மார்க் வந்து 100 தான். டோட்டல் வந்து 100ஆ தான் இருக்கும். நீங்க 95 தான் எடுத்திருப்பீங்க. பட் உங்க ஃப்ரெண்ட் வந்து ஒரு 98 மார்க் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் வந்து 100%ஆ கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இங்க இருந்து நீங்க எத்தன மார்க் அப்படின்றது பார்ப்பாங்க. இதுதான் வந்து பெர்சன்டைலோட கால்குலேஷன். சரியா? வேற ஒண்ணும் பெருசா இல்ல. உங்களை விட எத்தன பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறது தான். இப்ப நான் வந்து 98 பெர்சன்டைல்ல வரேன் அப்படின்னா, என்னைய விட 2% ஆஃப் பீப்பிள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். நான் வந்து 70 பெர்சன்டைல்ல வரேன் அப்படின்னா, என்னைய விட ஒரு 30% பீப்பிள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அர்த்தம். நான் வந்து 95 மார்க் வாங்கியும் 70%ல வரலாம். 70 பெர்சன்டைல்ல வரலாம். இல்ல நான் 30 மார்க் வாங்கியும் 70 பெர்சன்டைல்ல வரலாம். எப்படின்னா, இந்த 30% என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 35, 36 அப்படின்னு கம்மியா மார்க் வாங்கியிருப்பாங்க. சரிங்களா? இவ்வளவுதான் பெர்சன்டைல் கணக்கு. இத பார்த்து நீங்க வந்து பயப்படவே கூடாது. இது வந்து நார்மலா ஒரு இப்ப நாம வந்து லைக் பிரிலிம்ஸ் அட்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு 75 பிளஸ் இருந்தாலே போதும். 80 பிளஸ் 85 பிளஸ் போயிட்டீங்கன்னா குட். ஓகே. டபுள் டிக் போட்டுக்கலாம். 90 பிளஸ் போயிட்டா நீங்க வந்து தாராளமா ஃபுல் கான்ஃபிடன்ஸோட பிரிலிம்ஸ் அப்பியர் ஆகலாம். கிராக் பண்றதுக்கான சான்சஸ் 100% இருக்கு. பட் இந்த ஆர்பிஐ போன எக்ஸாம்ல வந்து இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான எக்ஸாம். நான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகுறப்போ மோட்டிவேட் பண்ணி ஆர்பிஐ எக்ஸாம் வந்து ஈஸியான எக்ஸாம் தான், எல்லாருமே பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. முக்காவாசி பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அப்படி வரல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸாம் ஈஸி லெவல். ஆனா கட் ஆஃப் படி பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டம். இப்ப இந்த கொஸ்டினை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 to 10 நிமிஷம் கொடுத்தா எல்லாருமே 100 கொஸ்டினையும் அட்டன் பண்ணிடுவீங்க. பட் அந்த 60 மினிட்ஸ்ல எவ்வளவு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் கையில இருக்கு. இன்னைக்கு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க ஒரு மார்க், பிராக்டிஸ் மார்க்ல இப்ப போட்டேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டேன். ஸ்கோர் பாருங்க, இங்கிலீஷ்ல வந்து 25. என்ன பண்ணியிருக்கேன், 4 கொஸ்டின் தப்பா இருக்கு.
4 கொஸ்டின் தப்பாயிருக்கா? குவான்ஸ்ல வந்து 2 கொஸ்டின் தப்பாயிருக்கு. நான் ஆக்சுவலா இதுல வந்து 35 அட்டெம்ப்ட் போட்டுட்டேன். இதுல 30 அட்டெம்ப்ட் போட்டேன். ரீசனிங்ல என்னடா 27.5 வந்ததுக்குன்னு பார்த்தா 30 அட்டெம்ப்ட் தான் போட்டிருக்கேன். அதுலயும் 2 தப்பாயிருக்கு. 2 கொஸ்டின் மிஸ்டேக் ஆயிருக்கு. இது ஏன் 30 அட்டெம்ப்ட்ல வந்து நின்னுச்சு தெரியுமா? கடைசியில 31ல வந்து 35 வரைக்கும் ஒரு பசில். அந்த பசில் வந்து நான் சால்வ் பண்ணல. என்னால என்னன்னே தெரியல. நானும் வந்து 4, 5 பாசிபிலிட்டி எடுத்து பார்த்துட்டேன். 4 to 5 பாசிபிலிட்டிஸ் போட்டு பார்த்தேன். ஆனாலும் வரல. நான் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ட தப்பா விட்டுட்டேனா? இல்ல என்ன பண்ணேன்றது எனக்கு தெரியல. பட் என்னால வந்து அந்த 5 மார்க்க போட முடியல. 5 கொஸ்டின் போட முடியல. நான் என்ன நினைச்சேன், சரி 5 கொஸ்டின் போட முடியல. மிச்சம் 95 எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டோம். ஒரு 2, 3 தப்பானா கூட 90 பிளஸ் மார்க் வந்துடும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வந்தது 86.5. ஏன்னா இந்த இங்கிலீஷ்ல விட்ட 4 கொஸ்டினும் குவான்ஸ்ல விட்ட 2 கொஸ்டினையும் நான் வந்து யோசிக்கவே இல்லை. குவான்ஸ்லாம் வந்து 100% அக்யூரசியில போட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எதுல விட்டுருக்கேன்னு தெரியல தப்பு. இது வந்து லைவ் மார்க். லைவ் மார்க் முடிச்சதுக்கப்புறம் இந்த 7 மணிக்கு வரும் இன்னைக்கு நைட்டு வந்ததுக்கப்புறம் அதுவும் விடுறானான்னு தெரியல. நம்மளை பார்க்க விடுறாங்களா என்னன்னு. பார்க்க விட்டா நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நீங்க நாளைக்கு வந்து மார்க் எப்படி போடணும்னு சொல்றேன். இது ஓகேவா? இது இப்ப இங்க பாருங்களேன். கைட்லில ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சேன் உங்களுக்கு காட்டுறதுக்கு. கைட்லி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது 92% வந்ததுக்கு நான் என்ன சொன்னேன், இது வந்து 3rd மார்க் டெஸ்ட், 3வது மார்க் டெஸ்ட். அதே மாதிரி இது வந்து 3வது மார்க் டெஸ்ட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி மேல கொண்டு ஒரு நிமிஷம். வரல. சரி. இது வந்து 3வது மார்க் டெஸ்ட் நான் போட்டிருக்குது. இந்த 3வது மார்க் டெஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்சன்டைல் வந்து 92 பிளஸ் வந்தது. 90 பிளஸ் வந்ததுக்கா பெர்சன்டைல்? நான் சொன்னேன் 90 பிளஸ் இருந்தாலே நல்லா அட்டன் பண்ணலாம், தைரியமா போய் அட்டன் பண்ணலாம்னு. ஆனாலும் பாருங்க 96 போட்டிருக்கேன். நான் என்ன நினைச்சிருப்பேன், 2, 3 தப்பா வரும். 91ல இருந்து 92 93ல இருந்து 94.5க்குள்ள வரும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பாத்தீங்கன்னா 91 தான் வந்திருக்கு. ஏன்னா 4 கொஸ்டின் தப்பு. அந்த கொஸ்டின் தப்பு பண்ணோம்னா அந்த தப்பு பண்ணதை பார்ப்போம் வாங்க. என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, இங்கிலீஷ்ல தப்பு விட்டுருக்கேன். இங்கிலீஷ்ல என்ன தப்பு விட்டுருக்கேன்? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல நான் வந்து ஒரு பாசிபிலிட்டி எடுத்து போட்டிருக்கேன். ஐ மீன் நான் வந்து ஒரு மாதிரி போட்டிருக்கேன். அது ஒரு மாதிரி வந்து தப்பா இருக்கு. 2 கொஸ்டினுமே சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ல தான் போயிருக்கா. இப்ப அப்படியே நம்ம குவான்ஸுக்கு, குவான்ஸ்ல வந்து தப்பு விட்டுருக்கேன். எங்க தப்பு விட்டுருக்கேன்? இங்க பாருங்க, இதுல இந்த கொஸ்டின்ல வந்து என்ன கஷ்டம் இருக்க போகுது? -14 இங்கிட்டு வந்து 45 அப்படின்னா 5ம் 9ம் வரும். மைனஸ் மைனஸ்னு இருக்கும், பிளஸ் பிளஸ்ன்னு சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி ஒய் கியூப் வந்து ஒய் வந்து பிளஸ் ஆர் -9ன்னு இருக்கும். இப்ப நான் இப்போ கரெக்டா தானே போட்டிருக்கேன். எக்ஸ் வந்து நான் ஆக்சுவலா யோசிச்சு போட்டது என்னன்னா 9 வந்து ஈக்குவலா இருக்கு. அப்ப வந்து எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படின்னு போட்டேன். பட் இதுல என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, இப்போ -9 இங்க இருக்கா, இங்கே 0, இங்க வந்து +9 இப்படி தானே இருக்கும். இந்த 5 வந்து எங்க இருக்கும்? இந்த -9க்கும் +9க்கும் நடுவுல இந்த இடத்துல வந்துடும். இதை யோசிக்காம நான் இப்படி போட்டிருக்கேன். பட் அது வந்து தப்பா இருக்கு. அதுதான் வந்து இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு. அப்படியே ரீசனிங் எபிலிட்டி வாங்கலேன். ரீசனிங் எபிலிட்டியில என்ன தப்புன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட மிஸ்டேக்கும் கிடையாது. ரொம்ப ஈஸியான மிஸ்டேக்கு. இந்த மிஸ்டேக்லாம் விடவே கூடாது. ஆனா நான் விட்டுருக்கேன். அப்படித்தான் இருக்கும். யாருக்கா இருந்தாலும் அப்படி இருக்க தான் செய்யும். ரீசனிங்ல என்ன தப்பு விட்டுருக்கேன்? ரீசனிங்ல வந்து பாருங்க, ஆல்ஃபா நியூமரிக்ல தப்பு விட்டுருக்கேன். இஃப் ஆல் டிஜிட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் அசெண்டிங் ஆர்டர் வித்தின் த நம்பர். சரி. ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் விச் ஆஃப் த செகண்ட் ஹையஸ்ட் நம்பர்? அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணால் இது 5ல் ஸ்டார்ட் ஆகும், 4ல் ஸ்டார்ட் ஆகும், 3ல் தான் ஸ்டார்ட் ஆகும், 2ல் ஸ்டார்ட் ஆகும், 3ல் தான் ஸ்டார்ட் ஆகுது. 348 ஸ்டார்ட் ஆகும். இது வந்து 469 இருக்கும். 369 இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? விச் நம்பர் வில் பி த செகண்ட் ஹையஸ்ட்? ஹையஸ்ட் நம்பர் தானே கேட்டிருக்காங்க. இதுதான் 864 தான் ஹையஸ்ட். நான் வந்து இந்த 4ஐ யோசிச்சுட்டு என்ன போட்டிருக்கேன்? 483 போட்டிருக்கேன். சரிங்களா? இப்படிதான் நம்ம சில்லி மிஸ்டேக். இதெல்லாம் வந்து சில்லி மிஸ்டேக். இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா, இது வந்து நம்ம பதட்டத்துல
இப்ப நீங்க ஃபீலே பண்ணி எவ்வளவுதான் இதுக்காக சேஞ்சே பண்ணாலும் இந்த மாதிரி பதட்டத்துல பண்ற மிஸ்டேக் எக்ஸாம்ல போயும் வரதான் செய்யும். அதுக்கு ஒரே ஒரு லைக் என்ன சொல்றது அப்படின்னு பாருங்களேன். இதுலயும் கடைசியில பண்ணியிருக்கேனா, நீங்க பாருங்க நியூமரிக்கல் எபிலிட்டிலயும் அந்த கொஸ்டின் எங்க இருக்கு, கடைசி கொஸ்டின் பதட்டம் தான். எக்ஸாம்ல முடிக்க முடியலன்ற பதட்டத்துல தான் விட்டுருக்கேன், வேற ஒண்ணுமே இல்ல. இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து நமக்கு தெரிஞ்சு பண்ண மிஸ்டேக். அப்படின்னா லைக் டைம் இருக்கப்பவே பண்ண மிஸ்டேக். ஏன்னா இங்கிலீஷ் செக்ஷன்லாம் வந்து இங்க பாருங்க, நான் வந்து எத்தனை நிமிஷம் எடுத்திருக்கேன், 13 நிமிஷம் தான் எடுத்திருக்கேன் இங்கிலீஷ் செக்ஷனுக்கு. இங்கிலீஷ் செக்ஷனுக்கு நான் ரொம்ப டைம் எடுக்கிற ஆளே கிடையாது. 15 12ல இருந்து 15 நிமிஷம் தான் மேக்ஸிமம் ப்ரிலிம்ஸோட இங்கிலீஷ் செக்ஷனுக்கு எனக்கு வரும். நான் வந்து இந்த டயத்துல போட்டுருவேன். இதெல்லாம் வந்து சிம்பிள் மிஸ்டேக்ஸ். பட் இதை ரெக்டிஃபை பண்றது கூட சான்ஸ் இருக்கு. ஆனா இந்த குவான்ஸ் ரீசனிங் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இந்த குவான்ஸ் ரீசனிங்ல விட்ட மிஸ்டேக்கை ரெக்டிஃபை வந்து என்னால எப்பயுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரெண்டுமே வந்து நான் பதட்டத்துல போட்ட மிஸ்டேக். நான் வந்து எனக்கு கான்செப்ட் தெரியாம போடல, எனக்கு வந்து சம்ஸ் தெரியாம போடல. அப்படி போட்டிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதுல ஒரு லாஜிக் இருக்கு. பட் இப்ப நான் போட்டிருக்க மிஸ்டேக் எல்லாமே வந்து ஜஸ்ட் அது ஃபுல்லா என்ன சொல்றது, ஒரு பதட்டத்துல போட்டது. அதை வந்து நீங்க உதவி பண்ணிக்காதீங்க. நீங்க வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன்ல இருங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அந்த இடத்துல போறப்ப பதட்டப்படாம போய் எழுதுங்க. நான் சொன்னதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ஸ்க்காக மார்க் அட்டன் பண்ணுங்க. செகண்ட் வந்து பெர்சன்டைல் மட்டும் பாருங்க. தேர்ட் முக்கியமானது என்னன்னா அக்யூரசி மெயின்டைன் பண்ணுங்க. அக்யூரசி தான் வந்து நமக்கு வந்து கை கொடுக்கும் கடைசி காலத்துல. ஏன்னா இப்ப நான் வந்து 2 மார்க் காட்டினேன்னா, ரெண்டுலையுமே வந்து 95+ அட்டெம்ப்ட் போட்டிருக்கேன். பட் மார்க்ஸ் வந்து ஒன்னுல 87 சம்திங் வந்துருந்துச்சு, 86 சம்திங் வந்துருந்துச்சு, இன்னொன்னு 91 தான் வந்துருந்துச்சு. 95+ எங்க இருக்கு, 86 87லாம் எங்க இருக்கு, 86 இல்ல 87 தான் வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 87 மார்க்ஸ் வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 8 மார்க் டிஃபரன்ஸ், இங்க 4 மார்க் டிஃபரன்ஸ். இத்தனை மார்க் டிஃபரன்ஸ்ல வரவே கூடாது, எப்பயுமே வரக்கூடாது, சரியா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அக்யூரஸியா மெயின்டைன் பண்ண பாருங்க. நான் வந்து 100 அட்டெம்ப்ட்டும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ்ல எல்லாம் ஏனோ தானோ அடிக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் போடுங்க. தெரியலைன்னா விட்டுருங்க, தப்பு கிடையாது. பட் நம்ம வந்து ப்ரிலிம்ஸ், நீங்க ஆர்மி அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸ்ல வந்து விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்காது. ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும் கொஸ்டின். நீங்க இங்கிலீஷ்ல வந்து 30க்கு 30 எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உங்களுக்கு எங்க போகும்னா ரீசனிங்ல, இப்ப நான் பசில் காட்டினேன் பாத்தீங்களா, ஒரு பசில் உட்காரல எனக்கு, அப்படி உட்காராம போக வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி வேற என்னத்துல உட்காராம போகும் அப்படின்னா டிஐ. டிஐ கூட எல்லா டிஐயும் ஈஸியா தான் இருக்கு. அந்த அரித்மெட்டிக் சம்ஸ்ல வந்து ஒன்று ரெண்டு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அந்த ப்ராக்டிஸ் மார்க்ல வந்து நான் வந்து இன்னும் மென்சுரேஷன் டாபிக் வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அந்த மென்சுரேஷன் டாபிக்ல எப்படி இருக்கு அப்படின்னா, ஏதோ ரைட் சிலிண்டர்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் குவான்ஸ் டாபிக் நான் சொன்னேன்ல கான்ஃபிடென்ட்டா போட்டேன்னு, 34 கொஸ்டின் போட்டுட்டு எனக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் பக்கம் டைம் இருந்துச்சு. இந்த 2 நிமிஷம் என்ன தெரியுமா பண்ணேன் உட்காந்து, எனக்கு வந்து ரைட் சிலிண்டருக்கு ஃபார்முலா தெரியாது. ஆனா எனக்கு என்ன தெரியும், சிலிண்டர் எப்படி இருக்கும்னு தெரியும். இதுதானே சிலிண்டரோட ஷேப்பு. அவங்க வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ரேடியஸ் வந்து 21 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து ஹைட் வந்து 15ன்னு கொடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ரேடியஸை வச்சு ஃபர்ஸ்ட் இதோட பெரிமீட்டர் கண்டுபிடிச்சேன். எதுக்குன்னு சொல்றேன். பெரிமீட்டர் கண்டுபிடிச்சா 2πr வருமா, 2 × 22/7. இதையும் கொடுத்துருந்தாங்க. பை வேல்யூ 22/7 யூஸ் பண்ணுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. 22/7 × 21 போட்டோன்னா இதை வச்சு இது பெரிமீட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சேன். எதுக்கு பெரிமீட்டர் வேல்யூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, இப்போ இந்த சிலிண்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்படிதான் இருக்கும். இங்க இருக்கா, இங்க இருக்கும். இந்த இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல இப்போ இந்த சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும்னா, மேலே வந்து ஒரு சர்க்கிள் இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள், நடுவில் வந்து ஒரு ரெக்டாங்கிளை வந்து மடிச்சு வச்ச மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். அந்த ரெக்டாங்கிளை தான் வந்து சுத்தி வச்சிருப்பாங்க, சரிங்களா? இத இத வந்து இப்ப இந்த ரெக்டாங்கிளோட இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட் வந்து 15 கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. இந்த லென்த் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த லென்த் தான் வந்து என்னது, இந்த சுற்றளவு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் தான் இதோட லென்த். நான் என்ன பண்ணேன், உட்காந்து இதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் வந்து இதோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டேன். சம்திங் அரௌண்ட் ஒரு 2000 சம்திங் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து இதுக்கும் இதுக்கும் வந்து தனித்தனியா ஏரியா கண்டுபிடிச்சேன். 2πr πr² போட்டு
தனித்தனியா கண்டுபிடிச்சு அது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு பையாவது ஸ்கொயர்னா இந்த சர்க்கிளா இன்னொரு பையாவது ஸ்கொயர். அப்பதான் வந்து இந்த இது 15 இன்டூ இந்த 2 பையாவது இது மொத்தமா போட்டு நான் வேல்யூ எடுத்தேன். எனக்கு வந்து ஃபார்முலா தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? சர்க்கிளோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு, ரெக்டாங்கிளோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு. சிலிண்டர் வந்து வந்தா இப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இதுவுமே வந்து டைம் இருக்கு அப்படின்றனால, டைம் எக்ஸஸா இருந்தனால அட்டெண்ட் பண்ணேன். இல்லைன்னா இந்த கொஸ்டினை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்திருப்பேன். சரிங்களா? அதனால எல்லாருமே வந்து எல்லா ஃபீல்டுலயுமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் வந்து 100 அட்டெம்ப்ட் போடுற அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு நான் வந்து சொல்லிக்க மாட்டேன். அதே மாதிரி நான் வந்து எந்த 3லயுமே ஆவரேஜ்ன்னு சொல்ல மாட்டேன். குவான்ட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வரும். இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு வரும். ரீசனிங்கும் ஓரளவுக்கு தான் வரும். குவான்ட்ஸ் வந்து கொஞ்சம் நம்பி சொல்லலாம் நல்லாவே வரும்னு. மற்ற ரெண்டையுமே வந்து அப்படி சொல்ல முடியாது. குவான்ட்ஸ்லயும் ஸ்பீடு தான் வரும். மற்றபடி கொஞ்சம் யோசிச்சு போடுறதுனா நானும் யோசிச்சு தான் போடுவேன். எனக்கு வந்து ரொம்ப டக் 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 டக்குன்னு எல்லாமே போட்டுருவேன் அப்படின்னு இல்லை. பட் நான் வந்து எப்படின்னா இந்த குவான்ட்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங் 3யுமே வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போயிடுவேன். இப்போ ஏதாச்சும் ஒரு செக்ஷன்ல டவுன் ஆகலை அப்படின்னா மிச்சம் ரெண்டையும் அப் பண்ணிடுவேன். அது எனக்கு வராத செக்ஷனோ வராத செக்ஷனோ ஏதாச்சும் பண்ணி அப் பண்ணிடுவேன். நீங்களும் அப்படியே பண்ணுங்க. உங்களுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இன்னும் வந்து நமக்கு 20+ டேஸ் இருக்கு. கரெக்டா பாத்தீங்க அப்படின்னா நான் பார்த்து சொல்றேன். பார்க்க முடியாதோ 11 நாள் இருக்கு அங்க. சி 10 நாள் அங்கிட்டு. இன்னைக்கு டேட் வந்து 20, இங்கிட்டு ஒரு 11, மொத்தத்துக்கு 21 டேஸ் இருக்கு. 21 டேஸ்ல அழகா ஒரு 4 to 5 இல்ல இல்ல நான் 6 to 7 கான்செப்ட் அந்த இதுல சொல்லியிருப்பேன் பாருங்க, ஆர்பிஐ ப்ரிப்பரேஷன் வீடியோல 7 கான்செப்ட் மட்டும் படிங்க. படிச்சுட்டு முடிஞ்சா அந்த மென்சுரேஷன் டாபிக்ல இருக்க 2D ஃபார்முலாஸ் இதுக்கு வேணா நான் கொண்டு வரேன், ஒரு வீடியோ வேணா போட்டுருவோம். 2D ஃபார்முலாஸ் மட்டும் எடுத்துட்டு வரேன். இதை மட்டும் படிச்சுட்டு போவோம் நம்ம எக்ஸாமுக்கு. பார்த்துக்கலாம். வெற்றி நமதே. எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். எல்லாரும் 90+ கட் ஆஃப் போட்டுட்டு வந்து 95+ அட்டெம்ப்ட் போடுறீங்க. கட் ஆஃப் வந்தோடனே மார்க் அனுப்புறீங்க. பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். அப்போ ஒரு 2 நாள் கேப் விட்டுட்டு நம்ம அப்படியே மெயின்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? பாய். பார்ப்போம், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.